எக்ஸாம் எழுதுறதுக்கு பஸ்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, பைக்கில் வந்து பார்த்துருப்பீங்க, ஏன் காரில் வந்து கூட பார்த்துருப்பீங்க, பேராக்ளைடிங்கில் வந்து பார்த்துருக்கீங்களா? இப்படி வந்து ஒரு மாணவன் கெத்தா சொல்கிற மாதிரி தான் மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. மகாராஷ்டிராவில் பிகாம் படிக்கிற பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவனோட எக்ஸாம் டேட்டையே மறந்து போயிட்டாங்க. திடுதுப்புன்னு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, இன்னைக்கு எக்ஸாம் இருக்குடா, வந்து சேரு, நான்லாம் காலேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். இதை வந்து கேட்டோடனே அந்த பையனுக்கு ஒரே ஷாக்குங்க. ஏன்னா அவனோட வீடு வந்து மலை உச்சி மேலே இருக்கான். அவனோட வீடுக்கும் காலேஜுக்கும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கான். டிராஃபிக் எல்லாம் வந்து கடந்து போனோம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுமே. ஆனால் 10 நிமிஷத்தில் எக்ஸாம் வந்து நடக்க போகுது, நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி முழிச்சுட்டே வந்திருந்திருக்கான். அப்போ தாங்க அந்த பையனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த பையனோட ஃப்ரெண்டு வந்து பேராக்ளைடிங் வந்து இயக்குறவன் போல். அவங்கிட்ட கால் பண்ணி, ஐயா எப்படியாவது என்னை எக்ஸாமுக்குள்ளே என்னோட காலேஜுக்கு போய் விட்டுறியா, நான் என்ன வேணால் பண்ணுறேன், என்னை எப்படியாவது விட்டுரு அப்படின்னு வந்து கெஞ்சிருக்காங்க. உடனே வந்து அந்த பையனும் சரி உன் ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து வா, நான் கரெக்டாக கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி அரை மணி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு 5 நிமிஷத்தில் போய் வந்து இறங்கியிருக்காங்க. அந்த பையன் போய் இறங்கினவுடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாயை பொழந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து எப்படி எக்ஸாமை கட்டடிக்கிறது அப்படின்னு தான் வந்து யோசிப்பாங்க. ஆனால் எக்ஸாமை கட்டடிக்காமல் பேராக்ளைடிங் வரைக்கும் வந்து எழுதியிருக்கான் பார்த்தீங்களா, இவனை பாராட்டியே ஆனுங்க.